சார், தியானத்தை பத்தி நீங்க நிறைய பேசுனீங்க. நானும் என் சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன். இப்ப எனக்கு தியானத்துல ஓரளவுக்கு ஞானம் வந்திருக்கு. ஸோ பட் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ங்கிறது இந்த வார்த்தையே நல்லா இருக்கு. இந்த நெஞ்சம் நிறைந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். இதயம் நிறைந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். அது நீங்க ட்ரெய்னிங் தரேன்னு சொல்றீங்க. ஓவர் 170 சென்டர்ஸ். அந்த ட்ரெய்னிங், அந்த ப்ராசஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நார்மலாக ஒரு விதையை மண்ணில் போட்டோம்னா அதுக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஒளி, காற்று, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நீர், அதுக்கு தேவையான கொஞ்சம் உரம். ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோன்னா திரும்பி நீர் உரம், இன்னும் ஒரு நாள் பார்த்தோன்னா நீர் உரம். இது மாதிரி தொடர்ச்சியாக நீர் உரம் விட 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 அந்த செடியானது மரமாக மாறி தோப்பாக மாறி அது மாதிரி போகுது. இதே மாதிரி எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் 3 முக்கிய விஷயங்கள் எல்லா ப்ராக்டிஷனருக்கும் காமன். டெப்த்தில் போகும்போது சில விஷயங்கள் மாறலாம். இந்த 3 ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற என்னுடைய 3வது குருநாதர் சிம்பிளாக எம்சிபின்னு சொல்லிடுவார். ரொம்ப சிம்பிளாக தான். எம் ஃபார் மெடிடேஷன், சி ஃபார் கிளீனிங், பி ஃபார் ப்ரேயர். இது 3 தான் இதனுடைய ஃபவுண்டிங் பில்லர்ஸ். எப்படி ஒரு கேமராவுக்கு ட்ரைபாடில் 3 கால் இருக்கோ அதே மாதிரி அதன் மேலே வளர்கிறதுக்காக இந்த 3 விஷயங்கள். தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம்.